வெல்கம் டு பெட்ரோல் ஜெனரேஷன் 400 சிசிலேயே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பைக்னா அது கண்டிப்பாக வந்து ட்ரையம்போட ஸ்பீட் 400 தான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல்லேருந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஏன்னா ட்ரையம்ப் வந்து புதுசாக 350 பிளாட்ஃபார்மில் வந்து உள்ளே வரதுனால உங்களுக்கு இந்த 400 செக்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைக்கோட ரிவ்யூ வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஏப்ரல்குள்ளே போய் இந்த வண்டியை கிராப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்பெக்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியில் இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 398 சிசி இருக்கிற ஒரு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான இன்ஜின். அதுக்கடுத்து பவர் பார்த்தீங்கன்னா இது 40 PS பவர் ஆட்டு 37.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லாவே ஒரு அக்ரெசிவான பவர் இதில் டெலிவரி பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 to 170 வந்து ஈஸியாக உங்களுக்கு டச் பண்ணும். அடுத்து மெயினானதே பார்த்தீங்கன்னா அதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28லேருந்து 30 வரைக்கும் அது உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து கண்டிப்பாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 lakhs வருது. ஸோ அடுத்து மெயினானது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கேஜி வருது. ஸோ உங்களுக்கு சிட்டிலையும் டிராஃபிக்லையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் வந்து நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அதோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒரு ஹெவியான பில்டு குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்கும் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட 0 to 100 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் செகண்ட்லேயே ரீச் பண்ணிடும். நல்ல ஒரு அக்ரெசிவான பவர் இதில் டெலிவரி பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இருக்கிறனால சர்வீஸ் டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ அடுத்து ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா என்னன்னா கண்டிப்பாக இதோட பவர் தான் சொல்லியாகணும். அதுவும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர். நீங்கள் டூரிங்க்குலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மைல்டாக ஓட்டினா மைல்டாக ஓட்டிக்கலாம். அக்ரெசிவாக ஓட்டினா அப்படியே வண்டி அடுத்த செகண்டே பிக்கப் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர் இதில் இருக்குது. ஸோ அடுத்து இதோட கான்ஸை பார்த்தலாம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹை ஸ்பீடில் வந்து வைப்ரேஷன் கொஞ்சோண்டு இருக்கும். உங்களுக்கு அதாவது வந்து 135 தாண்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வைப்ரேஷன் அங்கங்கே ஃபுட் பெக்ஸில் மட்டும் தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு கான்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த சிசியில் ஒரு சூப்பரான வண்டினா அது கண்டிப்பாக ட்ரையம்ப் ஸ்பீட் 400. ஸோ கம்மிங் ஏப்ரலோட இந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு 400 சிசியில் பவர் வேணும்னா கண்டிப்பாக இந்த வண்டி இப்போவே எடுத்துருங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த பவர் கம்மியாக வெயிட்டும் கம்மியாக இல்லைனா உங்களுக்கு பவரும் கம்மியாக விலையும் கம்மியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த 350 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க.